Students, part 7 பாருங்க. Do you know பேஜ் நம்பர் 140ல பாருங்க. Do you know? ஸோ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்களா அம்மா. ஒயிட் வாஷ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்பு கிளிஞ்சலை வந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டரில் கரைப்பாங்க இல்லையா, வாட்டரில் டிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிசால்வ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம், கவனிங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அம்மா ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு கலக்குறாங்க இல்லையா. எப்படி கலக்குவாங்க, கால்சியம் ஆக்சைடு கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க சரியா. அந்த கால்சியம் ஆக்சைடை எடுத்துகிட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுவாங்க. அப்படி வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வாட்டரோட கால்சியம் ஆக்சைடு நம்ம கலக்க அந்த பக்கெட் அப்படியே என்ன ஆகிடும், ஹாட் ஆகிடும். நம்ம சூடே பண்ணியிருக்க மாட்டோம். என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்குறோமா, கால்சியம் ஆக்சைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஹீட் லிபரேட் ஆகும். ஹீட் லிபரேட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா தானாகவே அந்த சொல்யூஷன் என்னாக ஆரம்பிக்கும், நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். நல்லா பாயில் ஆனால் எப்படி பபிள்ஸ் வருமோ அந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஹீட் லிபரேட் ஆகும். ஓகேவா. ஸோ லிபரேஷன் ஆஃப் ஹீட் மீன்ஸ் என்ன ரியாக்ஷன், லிபரேஷன் ஆஃப் ஹீட் மீன்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். தானாகவே இதில் ஹீட் என்ன ஆகுது, லிபரேட் ஆகுது. சரி, ஹீட் லிபரேட் ஆகுது அப்படின்னா இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரி, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், சாலிட் சொல்யூட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் லிக்விட். சாலிட் எடுத்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா இன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில் த சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் டிக்ரீசஸ் இன் வாட்டர் இல்லையா. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் சாலிபிலிட்டி ஆஃப் கால்சியம் ஆக்சைடு டிக்ரீசஸ் இன் வாட்டர் பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை ஹீட்டை லிபரேட் பண்ணிட்டு நடக்கிறதுனால, ஹீட்டை லிபரேட் பண்ணுறதுனால இந்த கால்சியம் ஆக்சைடு வாட்டரில் என்ன ஆகாது, அவ்வளவா கரையாது, சாலிபிலிட்டி குறைஞ்சிரும். அதான் படிச்சிருக்கோம். சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி என்ன ஆகிடும், குறைஞ்சி போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து ஹீட்டை லிபரேட் பண்ணிட்டு நடக்குது. நாம் இந்த இடத்துல போய் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி என்ன ஆகிடும், குறைஞ்சி போயிடும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு பவுடர் எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைடு இஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் அ கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் கால்ட் as alkylime. பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு இஸ் கால்ட் as quicklime. Quicklime is dissolved in water to form a alkylime. Alkylime is a white color solution. This is CaOH twice. The formula of alkylime is CaOH twice. So the formula of quicklime is, one more question, the formula of quicklime is CaO. The formula of alkylime is CaOH twice. Okay, CaO எடுத்து 2 molecules of water ஓட போடுறேன். ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா 1 வாட்டராக இருந்தால் HOHன்னு பிரியும். நாங்கள் 2 வாட்டர் போடுறேன், அப்போ 2H 2OHன்னு பிரியும். ஸோ இங்கே இருக்கிற CA 1CA இங்கே இருக்கிற 2OHோடு சேருது, CaOH ட்வைஸாக மாறிடுது. 1CA இங்கே இருக்கிற 2OHோடு சேர்ந்து CaOH ட்வைஸாக போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து H2Oவாக மாறிடுச்சு. ஓகேவா, H2O வாட்டராக மாறிடுச்சு. 2 hydrogen and 1 oxygen combined to form a water. Okay, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ calcium oxide is dissolved. When calcium oxide is dissolved in water to form a calcium hydroxide and water. The calcium hydroxide, this reaction is exothermic in nature. ஓகேவா, இது எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். இந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு தான் நாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒயிட் கலர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு தான் ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒயிட் வாஷ் பண்ண ஒன்றையுமே வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்காது. ஓகே, ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வால் மேலே சுவர் மேலே என்ன ஆகுது, ஏர் பட அந்த ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரியாக்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு
பிரைட்டாக மாறிடும். காரணம் என்ன அப்படின்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுறதுனால தான் அந்த வால்ஸை நம்ம 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்குது. ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், சால்கட் லைம் எடுத்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறோம். ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஏர் அதில் படப்பட ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகிட்டு கால்சியம் கார்பனேட்டாக மாறிடும். ஸோ கால்சியம் கார்பனேட்டாக மாறும்போது தான் அங்கே ஷைனி ஃபினிஷ் டு த வால். அந்த வால் அப்படியே பளன்னு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் ரீசன். புரியுதா? பாருங்கள், சால்கட் லைம், ஸோ சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்கட் லைம் ஃபார்முலா CaOH ட்வைஸ். நான் கார்பன் டை ஆக்சைடோடு போடுறேன். எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 1 Ca, OH 2 times இருக்குது. OHன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஒரு Ca இங்கே நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற 1 Ca, இங்கே இருக்கிற CO2. CO2 இந்த OHலேருந்து ஒரு ஓவை மட்டும் எடுத்துக்குது. 1 Ca, CO2, 1 O. அப்போ CaCO3. CaCO3 கால்சியம் கார்பனேட்டாக மாறிடுச்சு. ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்சும் ஒரு OHம் இருக்குது. HOH இது கம்பைண்ட் ஆகி வாட்டராக ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ கால்சியம் கார்பனேட் shows a shiny finish to the wall. Okay, so the formula of calcium carbonate is CaCO3. CaCO3 is called as marble. ஓகேவா? கேட்பாங்கப்பா. The formula of marble is CaCO3. The formula of quicklime is CaO. The formula of salcid lime is CaOH twice. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், புக்கில் பாருங்கள். A solution of salcid lime is used for whitewashing walls. Calcium hydroxide reacts slowly with carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on the walls. ஓகேவா? அந்த வால்ஸ் மேலே thin layer of என்ன ஃபார்ம் ஆகுது? கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. கால்சியம் கார்பனேட் லேயர் ஃபார்ம் ஆகுது. So the calcium carbonate is formed after 2 or 3 days of white washing and gives a shiny finish to the walls. ஒயிட் வாஷ் பண்ணி 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா பிரைட்டாக இருக்குது இல்லையா? ஷைனி ஃபினிஷ் கிடைக்கிது. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் மார்பிள், ஒன் மார்க் கொஷின், த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் மார்பிள் இஸ் ஆல்சோ CaCO3. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாட்டரில் கால்சியம் ஆக்சைடை டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் சால்கட் லைம் கிடைக்கும், CaOH ட்வைஸ். த சால்கட் லைம் இஸ் ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ CaCO3, calcium carbonate and water. ஓகே, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 1 மார்க்கில் ஃபார்முலாஸ் எல்லாம் கேட்பாங்க. நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் என்ன, ஆன்சர் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனுக்கே டெஃபினிஷன்ஸ் தெரியல. ஸோ 10C ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனே தப்பாக எழுதியிருந்தீங்க. சொல்யூஷனே தப்பாக எழுதியிருந்தீங்க. சொல்யூஷன் மீன்ஸ் இஸ் a homogeneous mixture of 2 or more substance or 2 or more components. This is called solution. இல்லையா? Solute, the component present in the solution is lesser amount by the weight is called solute. The component which is present in the larger amount by the weight is called solvent னு படிச்சிருக்கோம். Solute plus solvent gives solution. அதுதான் சொல்யூஷனுக்கு டெஃபினிஷன். அந்த சொல்யூஷனுக்கு டெஃபினிஷன் தெரியாமல் 10C ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தப்பாக எழுதியிருந்தீங்க. பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும். 1 5 மார்க் அண்ட் 1 2 மார்க் கொடுப்போம். ரெகுலராக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.